ஹரிஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 230. இந்த பகுதியில் 237வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 25வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 25. ஆவர்த்தனோ நிவ்ருதாத்மா சம்வ்ருத சம்பிரமர்தனக அகசம்வர்த கோவக்னீர் அனிலோதரணீதரக. நாமம் 237. ஓம் தரணிதராய நமக. பூமி தேவியை தரிப்பவர், அதாவது பூமாதேவியை தன்னுள் தரித்திருப்பவர் என்று இதற்கு பொருள். பிரம்மதேவர் உலகை படைப்பதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது பூமியின் நிலப்பரப்பு அனைத்தும் ஊழிக்கடலுக்குள் மூழ்கி இருப்பதை உணர்ந்தார். அந்த நிலத்தை நீர்மட்டத்துக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தினால்தானே அவரால் உயிர்களை படைக்க முடியும். அதனால் ஊழிக்கடலுக்குள் மூழ்கி இருக்கும் பூமியை உயர்த்துமாறு திருமாலிடம் பிரார்த்தனை செய்தார் பிரம்மா. அதனால் திருமால் கடலுக்குள் மூழ்கி பூமியை மீட்டெடுப்பதற்கு ஏற்றபடி மிக பெரிய பன்றி வடிவில் தோன்றினார். அதைத்தான் வராக அவதாரம் என்கிறோம். வேதமும் யாகங்களும் உலகை தாங்கி நிற்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால் உலகை தாங்கி பிடிக்க போகும் வராக பெருமாள் வேதம் யாகம் இவற்றையே தனக்கு உடலாக கொண்டு அவதரித்தார். கடலுக்குள் மூழ்கி கிடந்த பூமி தேவி, தாமரை கண்ணனே, மாதவனே, நீர்தான் அடியேனை காத்தருள வேண்டும். நான் உன்னால் உருவாக்கப்பட்டவள், உன்னிடத்தில் நிலை நிற்பவள், உன்னையே சரணமாக பற்றியவள். மாதவனாகிய உன்னையே சார்ந்திருப்பதால் நான் மாதவி என்று அழைக்கப்படுகிறேன். உடைமையை மீட்க வேண்டியது உடையவனின் பொறுப்பன்றோ என்று வராக பெருமாளிடம் வேண்டினாள் பூமாதேவி. பூமாதேவியின் பிரார்த்தனைக்கு செவி சாய்த்த வராக பெருமாள் பன்றிகளை போல் குர் குர் என்று ஒலி எழுப்பினார். அந்த ஒளி சாமவேத கானத்தை போல் இனிதாக இருந்ததாம். அந்த ஒளியோடு கடலுக்குள் மூழ்கினார். கோரை கிழங்கை பன்றிகள் கொத்தி எடுப்பது போல பூமாதேவியை வராக பெருமாள் எடுத்தார். கடலில் இருந்த ஒரு நீலமலை 2 பிறை சந்திரன்களை தன்மேல் ஏந்தியபடி வந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல பிறை சந்திரனை போன்ற தனது 2 கோரை பற்களுக்கு நடுவில் பூமியை ஏந்தியபடி நீலமலை போல் கடலில் இருந்து மேலே வந்தார் வராக பெருமாள். இப்படியெல்லாம் பார்த்தால் நம் ஆழ்வார்கள்லாம் சும்மா இருக்குமா? இதை எப்படி அனுபவித்து நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாமா? கோல மலர் பாவைக்கு அன்பு ஆகிய என் அன்பேயோ, நீலவரை 2 பிறை கவி நிமிர்ந்தது ஒப்பர், கோல வராகம் ஒன்றாய் நிலம் போட்டிடை கொண்ட எந்தாய், நீடக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவேனோ என்று நம்மாழ்வார் அழகாக பாடியுள்ளார். என்ன சொல்கிறார்? அழகான மகாலட்சுமியின் மணாளனாகிய என் அன்பனே, நீல நிறம் கொண்ட ஒரு மலை 2 பிறை நிலாவை தவிக்கொண்டு நிமிர்ந்தது போல அழகிய வராகமூர்த்தியாகி பாதாளத்தில் அழுந்து கிடந்த பூமியை தந்தத்தில் கொண்டு வந்த என் தந்தையே, நீலக்கடலை கடைந்தவனே, உன்னை அடைந்த பிறகு இனி நழுவ விடுவேனோ என்று சொல்கிறார். இந்த பாசுரம் எதில் வருகிறது? இது திருவாய்மொழியில் 10ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழியில் 7வது பாசுரமாக வருகிறது. ஒளிக்கடலில் இருந்து வெளியே வந்த பூமாதேவி பெருமாளிடம் சொல்கிறார், சுவாமி, இந்த ஒளிக்கடலில் இருந்து என்னை மீட்டு விட்டீர்கள். ஆனால் பிறவி பெரும் கடலில் நம் குழந்தைகளான ஜீவாத்மாக்கள் துன்பப்படுகிறார்களே, அவர்களை காக்க என்ன வழி என்று நமக்காக கேட்கிறார் பூமகள். அதற்கு அனைத்து ஜீவராசிகளும் பிறவி பெருங்கடல் நீந்தி இறைவனடியை அடைவதற்குரிய எளிய வழிமுறைகளை சொல்லும் வராக புராணம் என்ற புராணத்தை பூமி தேவிக்கு வராக பெருமாள் உபதேசித்தார். ஒருவன் இளம் வயதில் உடலும் மனதும் வலிமையோடு இருக்கும் காலத்தில் எனக்கு பூமாலை சமர்ப்பித்து என் நாமங்களை பாமாலையாக பாடினார்.
அந்த பக்தன் முதுமை காலத்தில் என்னை மறந்தாலும் நான் அவனை மறக்காமல் அவனை காத்தருள்வேன் என்று அதில் வராகப் பெருமாள் வாக்களித்துள்ளார். பூமியை மீட்டுக்கொண்டு மேலே வந்த வராகரை தரிசித்த முனிவர்கள் யஞவராகனாக அந்த பெருமாளை கண்டு துதி செய்தார்கள். இறைவா, யாகத்தின் அங்கங்கள் அனைத்தும் உனது திருமேனி அங்கங்களாக உள்ளன. உனது இரு கரங்களும் இரு திருவடிகளும் சேர்ந்து 4 வேதங்களாகும். உனது தலையே வேதத்தின் தொடக்கமாகிய பிரணவமாகும். உனது கோரை பல்லே யாகத்தில் பயன்படுத்தப்படும் யூபஸ்தம்பம். உன்னுடைய மற்றைய பற்களே யாகங்கள். உனது நாக்கே அக்னி. உனது ரோமங்களே தர்பை புற்கள். யாகத்துக்குரிய காலங்களாகிய காலை மாலை இரண்டும் உனது இரு கண்கள். உனது மூக்கே யாகக்கரண்டி என்றெல்லாம் அந்த முனிவர்கள் வராக பெருமாளை வர்ணித்து பாடினார்கள். எங்களையெல்லாம் பூமி தேவி தாங்குகிறாள், நீயோ அந்த பூமியையே தாங்கி பிடித்து மீட்டெடுத்துள்ளாய் என்று சொல்லி வராகனை துதி செய்தார்கள் முனிவர்கள். வராகர் பூமியை கடல் மட்டத்திற்கு மேல் நிலைநிறுத்தியவாறே பிரம்மா படைப்பு தொழிலை நடத்தியதாக வரலாறு. தாரணம் என்றால் தாங்குதல் என்று பொருள். தரணி என்றால் உலகம். இந்த உலகத்தையே தாங்குவதால் தரணீதரன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 237வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்தது 238வது திருநாமம். ஓம் சுப்ரசாதாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.